வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. அதில் இன்றைய கதை கேட்போமா? சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. ஆள் பாதி ஆடை பாதி, சரிதான். ஆனால் இதன் மூலம் வேதம் வந்துவிடக்கூடாது என்றுதானே பள்ளிகளில் சீருடை. ஆளை பார்த்து தவறாக எடை போட்டு விடக்கூடாது. அதன் இழப்பு நமக்குத்தானே. இதை நிரூபிக்க ஒரு உண்மையான கதைக்குள் செல்வோம். அது உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். பெயர் வேண்டாம், அது வேண்டாம். அப்பல்கலைக்கழக தலைவரை சந்திக்க பல நாட்களுக்கு முன்னரே தேதி பெற வேண்டும், அதாவது அப்பாயின்மெண்ட் பெற வேண்டும். நினைத்தவுடன் காண முடியாது. ஒரு நாள் மிக மிக சாதாரணமான தோற்றமுடைய உடைகளுடன் கூடிய ஒரு வயதான தம்பதியினர் அந்த பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்தார்கள். அத்தம்பதியினர் பல்கலைக்கழக தலைவரை கண்டு பேச விழைந்தனர். ஆனால் அதற்குரிய முன் அனுமதியை பெற்றிருக்கவில்லை. அத்தலைவரின் நேர்முக உதவியாளர் அத்தம்பதியினரின் எளிய தோற்றத்தை கண்டவுடன் முகத்தை சுழித்தார். என்ன ஏது என்று கேட்கக்கூட அவர்களை மணிக்கணக்கில் காக்க வைத்தார். பின் ஒரு வழியாக விசாரித்தார். தலைவரை சந்திக்க வேண்டும் என்ற அவர்களது ஆவலை கேட்டவுடன் அவரது முகத்தில் ஒரு கேலி புன்னகை தோன்றியது. உங்களை போன்றவர்களை இப்புகழ் வாய்ந்த பல்கலைக்கழக வாயிலுக்குள் நுழைய விட்டதே பெரும் தவறு. தவறையெல்லாம் தலைவரையெல்லாம் பார்க்க முடியாது, சென்று விடுங்கள். அவர்கள் நகரவில்லை. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. அவர்களை வெளியே அனுப்ப முடியாது என்ற நிலையில் அந்த உதவியாளர் தலைவரிடம் சென்று தகவலை கூறினார். எடியட், இது போன்ற பஞ்ச பிரதேசிகளையெல்லாம் என்னால் காண முடியாது. உடனே அவர்களை வெளியே துரத்து. எனினும் காத்திருப்பு தொடர்ந்தது. வேறு வழியின்றி அவர்கள் தலைவரின் அறைக்குள் அனுப்பப்பட்டார்கள். நெடுநேரம் நிற்க வைத்து பிறகு அவர்களை கவனித்ததாக காட்டிக்கொண்டார் தலைவர். வேண்டா வெறுப்பாக அவர்களை அமரச் சொன்னார். என்ன வேண்டும் உங்களுக்கு? எனது நேரத்தை ஏன் வீணாக்குகிறீர்கள்? ஒரு முறை சொன்னால் உங்களுக்கு தெரியாதா? சீக்கிரமாக சொல்லிவிட்டு இடத்தை காலி செய்யுங்கள். ஆனால் பறந்தது அவர்கள் பேச்சில். ஐயா, கோபம் வேண்டாம். நாங்கள் சுருக்கமாகவே கூறிவிடுகிறோம். இந்த பல்கலைக்கழகத்தில் எங்களது ஒரே மகன் படித்து கொண்டிருந்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவன் காலமாகிவிட்டான். அவனது நினைவாக இங்கே ஏதேனும் செய்ய விரும்புகிறோம். ஹலோ ஹலோ ஹலோ, இங்கு நினைவு சின்னமெல்லாம் வைக்க முடியாது. நினைவு சின்னமோ அவனது சிலையோ இங்கே வைக்க வேறு இடம் இல்லை. இது இல்லை, இது புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக்கும். ஐயா, அவனது நினைவாக ஏதேனும் ஒரு கட்டிடம் கட்டித்தரத்தான் விரும்புகிறோம். அவர்களை ஏற இறங்க பார்த்தார் தலைவர். அவரது வதனத்தில் ஏளன புன்னகை அரும்பியது. பெரியவரே, உங்களால் இங்கு கட்டிடம் ஏதும் கட்டித்தர முடியாது. இது $40 மில்லியன் செலவில் கட்டப்பட்ட பல்கலைக்கழகமாகும். உங்கள் செலவில் கட்டப்படும் கட்டிடம் இங்கு ஒரு திருஷ்டி பரிகாரமாக இருக்க நான் விரும்பவில்லை. நீங்கள் செல்லலாம். அவர்களை அனுப்புவதிலேயே குறியாக இருந்தார் அவர். தம்பதியர் அமைதி காத்தனர். அதை கண்ட தலைவர் அவர்களை மீண்டும் ஏளனமாக பார்த்தார். சிறிது நேரம் சென்றதும் அந்த அம்மையார், ஏங்க, ஒரு பல்கலைக்கழகம் கட்ட வெறும் $40 மில்லியன் தான் செலவாகுமாமே. நாம் ஏன் தனியே ஒரு மாபெரும் பல்கலைக்கழகத்தை நமது மகனின் நினைவாக கட்டக்கூடாது? கேட்ட தலைவர் அதிர்ந்து தன்னையும் அறியாமல் எழுந்து நின்றார். தம்பதி அவரை சட்டை கூட செய்யவில்லை, வெளியேறினார்கள். அவர்களால் பின்னால் உருவாக்கப்பட்டதுதான் கலிஃபோர்னியாவில் உள்ள ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகம். நண்பர்களே, ஆள், தோற்றம், உடை பேதமின்றி அனைவரையும் மதிப்போம். உடல் முழுவதும் முள் போர்வையை போர்த்து கொண்டிருக்கும் பலாப்பழத்தை உதாசீனப்படுத்திருந்தால் நமக்கு முக்கணிகள் ஒன்றை இழந்திருப்போம் அல்லவா நாம்? ஆகவே அனைவரையும் மதிப்போம். இது போன்ற கதைகளை கேட்க வாராகி ஸ்டார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். தினசரி உங்களை கதை தேடி வரும். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.